அது லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். எடுக்காத, நான் எடுத்து க்ளீன் பண்ணி வைக்கிறேன், அவ்வளோதான். ஒரு டைம் அம்மா முன்னாடி வாங்கிட்டு வந்தது செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நானும் தம்பியுமே சாப்பிட்டோம். ஆமாம், அதில் அந்த கதைரான்னு தெரியல. அந்த அது எப்படி தெரியாமல் இருக்கும். அம்மா எடுத்துகிட்டு வந்தது சின்னதாக இருந்தது. ஐயோ, இதுதான் பேபிகார்ன். பிஞ்ச பேபிகார்ன் இல்லை, இதுதான் பேபிகார்ன். முன்னாடி சோளக்கொல்லை போகும்போது பிச்சுட்டு வந்தது, பிஞ்சாக இருந்தது. அம்மா போனாங்க பிற அளவுக்கு டேஸ்டாக இருந்தது. முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 310 விற்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 350 விற்கிறாங்க. அப்போ 20 வருஷத்துக்குள்ளார ஒரு வருஷத்துக்கு ₹1 ஏறிடுச்சு. இதெல்லாம் யார் கேட்பா சொல்லுங்க? ஒரு வருஷத்துக்கு ₹1 ஏற்றுறாங்க. அப்படியே இது மந்தாருக்கு பத்திர நாங்கள் வாங்குவோம்னா அப்படியே தெருவே வாங்குவோம். வாங்க மாட்டாங்களா? வாங்குவாங்க, அடிக்கடை நாங்கள் தான் வாங்குவோம். மற்றவங்களாம் கஞ்ச டிஷ்னரி வாங்காதுங்க. அப்புறம் இன்னொன்று வந்து இதில் என்ன டேஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இது மொத்தமாக சாப்பிட்டாலும் இதில் வந்து அவ்வளோவா அவங்களுக்கு வந்து இது கிடையாது, பூச்சி இல்லை, நல்லா இருக்குது. இது சாப்பிட்டு மென்று வச்சுட்டு திருப்பி வந்து மென்று சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நான் விளையாட்டு சொல்கிறேன், நிஜமாவே தான் சொல்கிறேன். இது என்ன வித்தியாசமா இருக்குது? இதுங்களோட முடியெல்லாம் ரொம்ப நீளமா இருக்குது. அந்த காலத்துல எல்லாம் இவ்வளவு இதெல்லாம் சாஃப்டா இருக்குதானே? இல்ல, இங்க மட்டும் தான் இருக்கும் முடி. ஆமாம்மா, முடி நிமித்துனா இதோட முடியெல்லாம் நம்ம கேர்ள்ஸ் முடி மாரி இதாயிடுது. அதனால நான் வந்து சுருட்டி இன்னும் நாங்கள் க்ளீனே பண்ணலாமா? இருங்க. நைஸ். இப்போ பாருங்க, இப்போ வந்து ஹீரோனி மாதிரி இப்படி இது என்ன அந்த காலத்துலலாம் இதை வந்து புட்டவே முடியாது, கத்தியை வச்சு தான் புடுற மாதிரி இருக்கும். இன்னும் எத்தனை இருக்கு? 3 வச்சாச்சு. இதுல எது பெருசோ அதுதான் வந்து பிரைட் ஆகு. இது வந்து ஜெரிகி, இது வந்து ஜெரிகா. இது வந்து நான் உங்களுக்கு ஃபுல்லாக பறித்து காட்டுறேன். எங்க பாரு பூச்சி வேறுது, 2 பூச்சி. எதுவுமே பூச்சி தான். அது பூச்சா இருக்காது, மழையினால அது இப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி ஒன்று எடுங்க, அப்போ தான் அந்த முடி நிற்கும். கார்ட்டூனில் வர மாதிரி சூப்பராக இருக்குங்க. ஏய் சீக்கிரம் சாப்பிடுவோம். தெரியுது. இதுல வந்து எனக்கும் என் தங்கச்சிக்கும் என்ன சண்டை வரும்னு பார்த்தோன்னா, அவன் நல்லா முத்தந்தா எதுவோ அதுதான் இவனும் அவங்க அண்ணனும் எடுப்பாங்க. ஏன்னா அவங்க 2 பேருக்கும் பல்லு இல்லை. பிஞ்சு ஒரு டேஸ்டா இருக்கும், முத்தந்து ஒரு டேஸ்டா இருக்கும். எனக்கும் பிஞ்சு பிடிக்கும், இருந்தாலும் வந்து என்ன சொல்றது, பிஞ்சு எனக்கு சாப்பிட்ட மாதிரி தெரியாது, வயிறு ரொம்பின மாதிரி தெரியாது. தூக்கிட்டு ஓடிடுவாங்க. அடுப்புலேருந்து பார்த்தாங்கன்னா அப்படியே வந்து பிஞ்சு எதுவோ அதை வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க. வெரி நைஸ். இது நல்லா இருக்கு, ப்ளைனாக இருக்கலாம். அது ஆக்சுவலாக நான் வந்து என்னோட ஒரு வருஷம் பர்த்டேக்கு இதுமாரி ட்ரெஸ்ஸு செஞ்சு போகணுன்னு எனக்கு ஒரு ஆசை.
நான் நிறைய ஃபேஷன் காம்படிஷன்லாம் சேர்ந்து ப்ரைஸ்லாம் வாங்கியிருக்கேன். அதில் இதுமாரி பண்ணணும்னு ஆசை, பட் இருந்தாலும் பண்ண முடியல. இப்போ ஃபேஷன் ஷோனால் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்கன்னு தெரியல. அது ஸ்கூலில் வந்து ஐ ஆம் ஏ மேங்கோ, ஐ ஆம் ஏ கிரேப் அப்படின்னு பாஸ் பண்ணிட்டேன். இல்லை, நான் ஏன் பாஸ் பண்ண போகிறேன்? ஒரு முத்து கூட நான் இதில் கண் பார்வையில்னா கூட. இது யாருது? இது வந்து எனக்கு தான். அவங்க அதுக்குள்ளே காட்டு ஃப்ராக் போட்டாங்க. எங்கள் அம்மா வந்து கரெக்டாக 7 பேருக்கு 7 வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஆனால் எப்படி எப்படி சார் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் வந்து பூச்சி அரிச்சு இருக்குது. நம்மளே வந்து விவசாய நிலம்லாம் வீணாகுதுன்ட்டு இருக்கிறோம். ஒரு பக்கம் இந்த பூச்சிங்க ஆமாம், அதுக்குமே என்ன பண்ணும், மக்காச்சோளம் சாப்பிட்டோம். ஆனால் புழுலாம் இல்லைல்ல, பூச்செல்லாம் இல்லை, சும்மா அரைச்சி போய் இருக்குது. எங்கள் வீட்டு முறம் இப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க, அது வெளியில் இருந்ததுனால அப்படி இருக்குது. உள்ளார புது முறம் இருக்குது. அது நீ எடுத்துருவா நான் எடுத்துருவான்னு சண்டை. அவள் போய் எடுத்துட்டு வர மாட்டா. அதனால் இருக்கிற முறத்தையே வச்சு நாங்கள் வீடியோ எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு புது நெக்ஸ்ட் வீடியோவில் புது மரத்தை காட்டுறேன். கோச்சிக்காதீங்க வீவர்ஸ். இது ஃபஸ்ட்டு 3 தான் பெருசாகுது, அதனால தான் அதை முன்னாடி வச்சேன். சரி, இருந்தாலும் உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் காட்டுறேன், நான் பாருங்கள். இதில் பிஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா இது 2 தான் பிஞ்சு. மொத்தந்துன்னு பார்த்தீங்கன்னா இது 2 மொத்தந்து. வாவ், இன்னைக்கு செம்ம ஜாலி. ஓகே, வேக வச்சுட்டு வரோம். வியானு கேட்குறான் நம்மளை. அதனால் பாருங்கள், நாங்கள் எங்கே கத்தியெல்லாம் போடல. இது வந்து யார மாதிரின்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மீனவனை. பாருங்கள், செம்ம மழை அடிக்குது. அதெல்லாம் தவிர நமக்கு பாருங்கள். சின்ன சின்னதாக அழகாக இருக்கும். நிஜமாலுமே 20 இயர்ஸ் ஆகுது. இப்போ பேபி கார்ன் வந்ததுலேருந்து இது பார்க்க முடியல. எல்லாம் ஏன் தரமா அதுமாரி இது பண்ணலாம். அது ரொம்ப பெருசாக இருக்கனால விலை அதிகமாக விற்றா விலை அதிகமாக ஆகும். குக்கரில் இடம் பத்தாது. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இட்லி குண்டால தான் விற்போம். இப்போ தான் நிறைய குக்கர் அதுமாரிலாம் வந்துருச்சு. நான் இது இருக்கட்டும், தம்பிக்கு காட்டலாம். அதை வச்சிடலாம். அது சின்னதுலாம் அப்படியே போட்டுடலாம் மூசா. எல்லாமே பீஸ் போட்டாச்சு. இப்போ நம்ம இது தண்ணியிலலாம் வாஷ் பண்ண போகிறதில்ல, அப்படியே தான் நம்ம போட்டு அவிச்சு சாப்பிட போகிறோம். சரிங்களா, வாங்க போகலாம். ஏன் வாஷ் பண்ண மாட்டிங்களா? இப்போ தானே கவர்லேருந்து எடுத்தோம். கவர் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பெருசாக போட்டுக்கலாம். தம்பி வந்து சாப்பிடுவான். இதெல்லாம் க்ளீன் பண்ண மாட்டியா? அதெல்லாம் சுடு தண்ணியில் வந்துடும். அதெல்லாம் ரொம்ப பெருசாக நீங்கள் வந்து யோசிக்க வேணாம். அந்த இருக்க ஒரு மோட்டர் தண்ணியில் ஊற்று. இந்த சொம்பு தண்ணி ஊற்றுறதுலாம் நல்ல தண்ணி தான். போட்டாச்சு. இன்னும் தண்ணி ஊற்றிக்கலாம். அது ஊற்று தரு. காசு தண்ணியா இல்லையா? கும்பலேருந்து தண்ணி எடுக்கிற வரைக்கும் மாதிரி காசு பண்ண மாட்டேன். இவ்வளோத்தரம் போதும் மக்களே. யாருக்கு மக்காச்சோளம் வைக்க தெரியும்? வைக்க தெரியாத மாதிரி குக்கர் எங்கே காட்டுங்க. பாருங்க, கம்மியாக தான் நான் போட்டிருக்கேன். இருந்தாலும் எங்கள் வீட்டில் இருக்கிறாங்க எல்லாம் உப்பு ஆயிடுச்சு பார்த்துக்குங்க மக்களே.
ஓகே, இப்போ மூடிடலாம். கேஸ் எல்லாம் நல்லா ரிலீஸ் பண்ணிடுச்சு. பாருங்க, அன்னைக்கு நீங்கள் சாப்பிட்டது இந்த கலரில் இருந்ததா? இது எடுக்கிறேன்னா இதை ஃபோக்கஸ் பண்ணுன்றான். போதும் போதும். ஆயா ரெண்டு